ஹாய் எவ்ரிவன். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ராஷ்டிர பாஷா விஷாரத் பூர்வா நியூ சிலபஸில் பேப்பர் 1க்கான தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு நியூ சிலபஸ்க்கான நியூ புக்கு தான் இது உங்களுக்கு. இதில் பஹலா பத்தில் கஹானி புக்கு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸு டோட்டலாக எத்தனை கஹானி இருக்குன்னா ஒரு 10 இருக்கு உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து நியூ சிலபஸ் புக்கு. ஸோ இதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷாரத் பூர்வா நியூ சிலபஸ்ல தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ புக் வாங்கல அப்படின்னா நீங்க சபால ஆர்டர் பண்ணி வாங்கிடுங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இதுல ஃபர்ஸ்ட் லெசன் படே கர்கி பேட்டி. ஸோ இந்த லெசனுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுல कहानी कला के आधार पर बड़े घर की बेटी कहानी का सारांश लिखकर उसकी विशेषताएं प्रस्तुत कीजिए. सो இதுல வந்து இதுக்கான சாராங்ஷம் என்னன்னு புக்லயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது நான் வச்சிருக்கிறது உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்கு. ஸோ பேஜ் நம்பர் 17ல இருக்கு. ஸோ இன்னும் புக்கு வாங்காதவங்களுக்கு நான் இதை வந்து இந்த இமேஜ் வந்து பிடிஎஃபாவும் கொடுக்குறேன். ஸோ டைம் பீயிங் நீங்க இதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து கூட இந்த வீடியோ ரெஃபர் பண்ணி நீங்க ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட் கதா வஸ்து அப்படின்னு என்ன கான்செப்ட் என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய கான்செப்ட் என்ன? लेखक ने तत्कालीन भारतीय समाज के संयुक्त परिवार में उत्पन्न होने वाली समस्त समस्याओं का उल्लेख किया है. ஸோ அதாவது ரைட்டர் வந்து அந்த காலத்துல இருக்கக்கூடிய அதாவது தற்காலின் பாரதிய சமாஜ் அப்படின்னா அந்த காலத்துல அந்த இந்திய சமூகத்துல ஓகேவா இந்திய சமூகத்துல சம்யுக்த பரிவார்மம் அப்படின்னா அந்த ஜாயிண்ட் ஃபேமிலின்னு சொல்றோம் இல்லையா? சோ அப்படி அந்த கூட்டு குடும்பத்துல உருவாகக்கூடிய உற்பன்ன ஹோனேவாலி ஸோ ஏற்படக்கூடிய சமஸ்த சமஸ்யாவோங்க அதாவது இப்ப யதார்த்தமான பல பிரச்சனைகளை வந்து இங்க உல்லேகியாக மென்ஷன் பண்ணிருக்கிறாரு. அதாவது இயல்பா எல்லா ஃபேமிலியும் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலின்னு இருந்தா என்ன ப்ராப்ளம்ஸ் வருமோ அதை இங்க வந்து நமக்கு மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்காராம். लेखक ने यह संदेश दिया है कि सो राइटर வந்து இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுக்கிறார். என்ன அப்படின்னா बड़े घर की बेटियां संयुक्त परिवार को बनाए रखने में योगदान देती है. சோ அதாவது பெரிய குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் சம்யுக்த பரிவார் போனா அந்த ஜாயிண்ட் ஃபேமிலி இருக்க அந்த கூட்டு குடும்பத்தை உருவாக்குவதில் அதாவது அதை சரியான முறையில கொண்டு போகிறதுக்கான யோக்தான் தேத்தி அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனும் இதுல ப்ரொவைட் பண்றாங்க. அதாவது அவங்களுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியமானதா கொடுக்கறாங்க. இதுல வேணி மாதவ்க்கு தோ புத்திரத்தை ஸோ இதுல ஒரு கதையை வச்சு இங்க நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. எப்படி ஒரு பெண் வந்து அந்த கூட்டு குடும்பத்துல அந்த குடும்பத்தை வந்து ஒன்னா சேர்க்கிறா அப்படின்றதுதான் ஒரு கதை மூலமா நம்ம சொல்றாங்க. அதுல வரக்கூடியவங்க தான் வேணி மாதவ் கே தோ புத்திரதே. அவருக்கு வேணி மாதவ் அப்படின்றதுக்கு 2 மகன்கள் இருந்தாங்க. வடே புத்திரக்கா நாம் அதுல பெரிய பையனுடைய பேரு ஸ்ரீகண்ட் சிங். அவர் சோட்டே புத்திரக்கா நாம் சின்னவனுடைய பெயர் வந்து லால் பிஹாரி சிங் தான். ஓகேவா? சோ ஸ்ரீகண்ட் ने अंग्रेजी में डिग्री प्राप्त की. இதுல இந்த ஸ்ரீகண்ட் அதாவது அந்த பெரிய பையன் ஃபர்ஸ்ட் சன் வந்து இங்கிலீஷ்ல டிகிரி வாங்கியிருக்கான். वह एक दफ्तर में काम करता था. சோ அதனால அவன் ஒரு ஆபீஸ்ல வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தான். उसका विवाह அவனுடைய மேரேஜ் एक उच्च कुल की कन्या आनंदी के साथ हुआ था. ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்த ஆனந்தி அப்படின்ற பெண்ணோட ஃபர்ஸ்ட் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. ஆனந்தி அத்தியந்த் சுஷீல் ஏவங் குணவதி ஸ்திரீதே. சோ இதுல ஆனந்தி வந்து ரொம்ப கிளவரான பெண்ணு. அது மட்டும் இல்லாம நல்ல ஒழுக்கமுள்ள ஒரு பெண்ணாவும் இருக்கிறா. एक दिन साधारण सी बात पर பாபி और देवर में झगड़ा हो जाता है. சோ ஒரு நாள் ஒரு சாதாரண விஷயத்துக்காக பாபினா அவருடைய அந்த அண்ணின்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்க தேவர் அது ஹஸ்பண்டோடைய தம்பி இவங்க 2 பேருக்கும் இடையில ஜக்கடா ஹோ ஜாத்தாக ஒரு சண்டை வந்துருது. லால் பிஹாரி நே குஸ்ஸே में आकर खड़ाऊ आनंदी की ओर फेंके. அதாவது லால் பிஹாரி யாரு? தம்பி அதாவது ஸ்ரீகண்டனுடைய தம்பி என்ன பண்றாரு தன் அண்ணி ஏதோ சொல்லிடுறாங்க. அன்னிக்கும் இவருக்கும் ஏதோ நடுவுல பிரச்சனை வந்துருது. சோ அதுல குஸ்ஸே மாகர் கோபப்பட்டு என்ன பண்ணிடுறான்னா கடாவுனா அந்த உடன் செப்பல் அப்படின்னு சொல்லுவாங்க அதை தூக்கி ஆனந்திக்கு ஓ விஃபேங்கி ஆனந்தியை பார்த்து தூக்கி போடுறாரு. அப்போ ஆனந்தி நே உசே அப்பனே ஹாத்து சே ரோக்காதோ. அப்ப ஆனந்தி மேல தூக்கி போடும் போது அதை கையால தடுத்துடுறாங்க. சிர் பச் கயா தலையும் தப்பிச்சுது அதாவது தலை மேல படாம தப்பிச்சு எடுத்து
லேக்கின் ஊங்கலி பர் படே சோட்டு ஆயி. ஆனா அத கையால தடுத்ததுனால ஊங்கலி பர் அப்படின்னா அவங்களுடைய விரல்கள்ல படே சோட்டு ஆயி ஒரு மிகப்பெரிய காயம் வந்து ஏற்பட்டுடுது. உஸ் சமயம் சோ அந்த நேரம் பார்த்து ஸ்ரீகண்ட் கர் பர் நஹி தே. ஸ்ரீகண்ட் வந்து வீட்டுல இல்லாத டைம்ல இந்த பிரச்சனை நடக்குது. கர் ஆனே பர் பிதாஜி நே சாரி பாதே கஹ சுனாயி. அப்போ வீட்டுக்கு வந்த பிறகு அவருடைய அப்பாவும் அத என்ன பண்றாரு, எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. ஸ்ரீகண்ட் கோ பத்னி கி ஹாலாத் தேக் கர் குஸ்ஸா ஆயா. இப்ப ஸ்ரீகண்ட் அதாவது ஆனந்தினுடைய ஹஸ்பண்டான ஸ்ரீகந்த் வந்து ஸ்ரீகண்ட் தன்னுடைய மனைவியினுடைய நிலைமைய பார்த்து, ஹாலாத் மீன்ஸ் சிச்சுவேஷன், நிலைமைய பார்த்து குஸ்ஸா ஆயா, அவனுக்கு கோவம் வந்துருச்சு. வஹ் சீதே அப்பனே பிதாஜி சே கஹா. அவன் நேரா போயிட்டு தன்னுடைய அப்பா கிட்ட சொல்ல, சீதேன டைரக்டா போயிட்டு தன்னுடைய அப்பா கிட்ட சொல்றான், இஸ் கர்மேம் ஆகே யா தோ மே ரஹூம் யா வஹ ரஹேஹா. சோ இந்த வீட்டுல இதுக்கப்புறம் ஓகே ஒண்ணு நான் இருக்கணும் இல்லைன்னா அவன் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சண்டை போடுறான். अब மேம் லால் பிஹாரி கா மோஹ் தக் நஹி தேக்னா சாஹதா. சோ அது வரைக்கும் நான் வந்து லால் பிஹாரி கா மோஹ்னா லால் பிஹாருடைய முகத்தை இன்னும் பார்க்கவும் விரும்பல. இதுக்கப்புறம் நான் அவனுடைய முகத்தை நான் பார்க்க விரும்பலன்னு ஸ்ரீகண்ட் வந்து ரொம்ப கோவமா சொல்றான் அப்பா கிட்ட. பாயிக்கு பாத்கோ சுன்கர் தன்னுடைய அண்ணனுடைய பதில, அதாவது தன் அண்ணன் சொன்ன விஷயத்த கேட்டுட்டு லால் பிஹாரிக்கு படா துக்கு ஹுவா. லால் பிஹாரிக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. உஸ்னே ஹி கர்சி பாஹர் ஜானேக்கா நிர்ணய லியா. சோ அதனால தான் வீட்டை விட்டு வெளியே போயிலான்ற முடிவை வந்து எடுக்கிறா. யாருன்னா லால் பிஹாரி. தோனோ பாயியோ மேம் கஹரா பிரேமி பீதா. அதாவது அவங்க பிரதர்ஸ்குள்ள ரொம்ப டீப்பான அன்பு இருந்துச்சு. ஜாத்தே சமயம் அதனால அவன் வீட்டை விட்டு வெளியே போகும்போது லால் பிஹாரி என்ன பண்றான், வையா ஏவங் பாபிக்கு, அதாவது தன்னுடைய அண்ணன் அண்ணி இவங்க 2 பேர்கிட்டையும் பிரணாம் கர்னே கேலியே அவங்க கிட்ட போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றதுக்காக போறான் கயா. உசே ரோத்தா ஹுவா தேக்குகர் ஆனந்தி கமன் விக்கல் கயா. ஆனா உசே ரோத்தா ஹுவா தேக்குகர்னா அந்த லால் பிஹாரி அடறத பார்த்துட்டு ஆனந்தியோட மனசு வந்து பிகல் கயா, ரொம்ப மெல்ட் ஆயிடுது, ரொம்ப உருகிடுற அடறத பார்த்து. வஹ் ஸ்வயங் லால் பிஹாரி கே பாஸ் கை. அதனால அவ என்ன பண்றா, தானே லால் பிஹாரி கிட்ட போயிட்டு அவர் அவங்க கிட்ட கர் சோட்டுக்கர் ந ஜானேக்கி பின்னத்தையும் கண்ணே லகி. அவன் என்ன பண்ற, அவன் கிட்ட போயிட்டு நீங்க வீட்டை விட்டு வெளியே போக வேண்டாம் அப்படின்ற ஒரு ரெக்வஸ்ட வந்து லால் பிஹாரி கிட்ட வைக்கிறான். யஹ் திருஷ்ய தேக்குக ஸ்ரீகண்ட் கா தில் பி பிகல் கயா. இந்த காட்சியை பார்த்துட்டு ஸ்ரீகண்டனுடைய மனசும் மெல்ட் ஆயிடுது. வஹ் பாஹர் ஆக்கர் சோ அவனும் வெளியே போயிட்டு பாயி கோ கலேசே லகாலியா, தன்னுடைய தம்பியினுடைய கழுத்தை கட்டி பிடிச்சுக்கிறான். ஹுசே அந்தர் லே கயா. அதுக்கப்புறம் அவனை வீட்டுக்கு உள்ளேயும் கூட்டிட்டு வந்துடுறான். ஏ சப் தேக்குகர் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய பேனி மாதவ் சிங் அவர் என்ன பண்றாருன்னா, அதி பிரசன்ன ஹுயே ரொம்ப வந்து பெருமைப்படுறாரு. பரவாயில்ல, தன்னுடைய பிள்ளைங்களை நம்ம நல்லா வளர்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. வே கஹனே லகே. அது மட்டும் இல்லாம அவர் சொல்றாரு, படே கர்கி பேட்டியாங், அதாவது பெரிய குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் தோ ஐசிஹி ஹோத்தி ஹே, இப்படிதான் இருப்பாங்க. பிகர்தா ஹுவா காம் பனா லேத்தி ஹே, அதாவது பிகர்தா ஹுவா காம் பனா லேத்தி ஹே. சோ சண்டைன்றது ஒரு பிரச்சனையை வராம அந்த வேலையை வந்து சரியான முறையில வந்து மாத்தி குடும்பத்துக்கு ஒற்றுமையை கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பாத்திர அவர் சரித்திர சித்திரன், அதாவது கேரக்டர் யாரெல்லாம் இதுல இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கதை பொறிக்கும் இதோட கதை முடிஞ்சிருச்சு. சோ இதுக்கப்புறம் அதோடைய யாரெல்லாம் கேரக்டர்ஸ் வந்திருக்காங்க, அதோடைய கான்வர்சேஷன்ஸ் எப்படி இருந்திருக்கு, என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணிருக்காங்க, அண்ட் தென் இதோடைய அப்ஜெக்டிவ் என்ன, ஏன் இந்த டைட்டில் வச்சாங்க, அது மாதிரி ஒரு சின்ன சின்ன எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து நீங்க எக்ஸாம்ல கொடுக்க வேண்டியதா இருக்கும் கஹானியை பொறுத்த வரைக்கும். சோ அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. சோ பாத்திரா ஒரு சரித்திர சித்திரனா கேரக்டர், இது என்னென்ன கேரக்டர்ஸ் யார் யார் இருக்காங்கன்னு ஆல்ரெடி நம்ம கதையில பார்த்துட்டு வச்சு கூட இதை நீங்க வந்து எழுதிடலாம். இஸ் கஹானி மேம் குல் 4 பிரமுக பாத்திர ஹை. சோ இந்த கதையில டோட்டலா 4 மெயின் கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஆனந்தி கஹானிக்கு நாயிக்காக, இதுல ஆனந்தி தான் இந்த கதையினுடைய ஹீரோயின். ஸ்ரீகண்ட் உஸ்கி பதி ஹை. சோ ஸ்ரீகண்ட் அவளுடைய கணவன். ஸ்ரீகண்ட்கே பிதா பேனி மாதவ் சிங். சோ இதுல ஸ்ரீகண்டனுடைய அப்பா யாரு, பேனி மாதவ். இதெல்லாம் நீங்களே எழுதலாம், ஓகேவா. அவர் அனுஜ் லால் பிஹாரி சிங். சோ அதுல அடிஷனலா வரக்கூடிய கேரக்டர்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, தம்பி அனுஜ்னா தம்பி, தம்பி வந்து லால் பிஹாரி.
கஹானி மேம் சாரோங் பாத்திர ने महत्वपूर्ण भूमिका निभाई है. சோ இந்த கதையில இந்த 4 கேரக்டர்ஸும் ஒரு சிறந்த பாட்டா வந்து இருந்திருக்கு. அதுதான் மகத்துவபூர்ண பூமிக்கான ஒரு சிறந்த முன்னுரியை நமக்கு ப்ரொவைட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கதோபக்தன் ஆர் சம்வாத் அப்படின்னா அதனுடைய டயலாக் கான்வர்சேஷன். ஓகேவா, அது எப்படி இருந்திருக்கு அப்படின்றது அதுதான் கதோபக்தன் இல்லைன்னா சம்வாத் அப்படின்னு சொல்லுவாங்க. கஹானிக்கு ஹர் ஏக் சம்வாத், அப்ப கதையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு கான்வர்சேஷனும் சார்த்தக் ஏவம் பிரபாவிக, ரொம்ப மீனிங்ஃபுல்லாவும் இருக்கு, ரொம்ப இஃபெக்டிவாவும் இருக்கு. पात्रों के माध्यम से प्रेमचंद ने परिवार की शांति और कल्याण के लिए अनेक संदेश दिए हैं. सो कैरेक्टर्स மூலமா மாத்தியம்னா த்ரூ கேரக்டர்ஸ், அதுதான் பாத்திரம் கே மாத்தியம் சேனா த்ரூ கேரக்டர்ஸ். பிரேம்சந்த் என்ன பண்றாரு, பரிவார் கே சாந்தி, இந்த ஃபேமிலியுடைய அமைதிக்காகவும் அவர் கல்யாணிக்கு நல்லதுக்காகவும் அநேக சந்தேஷ் தீஹ, நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நமக்கு கொடுக்கிறாரு. தேஷ்கால் வாத்தாவரன் அப்படின்னா இது அந்த கதை எங்க சொல்லப்பட்டதோ அந்த இடத்தை பத்தியான ஒரு இன்ட்ரோடக்ஷனையும் இதுல கொடுப்பாங்களாம். அதுதான் தேஷ்கால் வாத்தாவரன் அப்படின்னா அது எந்த காலத்துல சொல்லப்பட்டது, எந்த இடத்துல சொல்லப்பட்டது அப்படின்றது அந்த ஊரை பத்தியும் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுப்பாங்களாம். கஹானி மேம் காவ் கா சித்ரன் ஹுவாக, இந்த கதையில அந்த கிராமத்தை பத்தியான எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்திருக்காங்க. கிசி கர்மேம் கோயி சமஸ்யா ஹோனே பர், அதாவது எந்த ஒரு வீட்டுல எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் गांव के सभी लोगों का आना, அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களும் வருவாங்க. அப்பனா விச்சார் தேனா, தன்னுடைய கருத்துக்களை கொடுப்பாங்க. ஆதிக்கா வர்ணன்வி, இது எல்லாத்த பத்தி எக்ஸ்பிளனேஷனுமே சுஜாரு ரூபமே ஹுவாக, ரொம்ப ஸ்மூத்தா ரொம்ப சாஃப்டா இந்த கதையில வந்து அவர் நமக்கு ஸ்மூத்தா கொண்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாஷா சைலினா அவங்களுடைய லாங்குவேஜ் ஸ்டைல் என்ன யூஸ் பண்ணிருக்கிறாரு இந்த கதையிலன்னு பார்க்கும்போது, பாஷா சரல் சஹஜ் அவர் பிரபாவபூர்ணக. இதுல இருக்கக்கூடிய லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும். சஹஜ் அப்படின்னு ரொம்ப நேச்சுரலா இருக்கக்கூடியது, ரொம்ப இயற்கையான முறையில் கேஷுவலா மீன்ஸ். அவர் பிரபாவபூர்ண ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு. முகாவரம் கா பிரயோக் கூப் ஹுவாக, முகாவரம் அப்படின்னா ப்ரோவர்ப்ஸ் பழமொழின்னு சொல்றோம் இல்லையா, அத ரொம்ப அழகா இதுல வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஜெய்சே எப்படி அப்படின்னா கலா பர் ஆனா, அதாவது கலா பர் ஆனா குரோத்மே பானி ஹோ ஜானா, அதாவது அவர் கழுத்தை கட்டி பிடிச்சுக்கிறாரு இல்லையா, அந்த அன்போட கட்டி பிடிச்சுக்கிறதையும் குரோத்மே பானி ஹோ ஜானா கோவத்திலையும் கண்ணீர் வர்றது, பிண்ட் ஜுட்டானா ஆதி அவங்கள வெளியே போறத தடுத்து மறுபடியும் உள்ள வந்து அன்பால கூப்பிடுறாங்களே அத பிண்ட் ஜுட்டானா ஆதி. கஹானி மேம் சம்வாத் शैली மகா பிரபாவபூர்ண ஸ்பஷ்ட है. சோ இந்த கதையில இந்த கான்வர்சேஷனுடைய ஸ்டைல் வந்து ரொம்ப பிரவாகபூர்ண और ஸ்பஷ்ட है, ரொம்ப கிளியரா இருக்கு, ரொம்ப கிளியராவும் இருக்கு. ஜிஸ்கே காரண், சோ இதனாலதான் கஹானி ரோச்சக் பன் கயி, இந்த கதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா மாறி இருக்கு. நெக்ஸ்ட் உத்தேஷ்ய சந்தேஷ் சீர்ஷக்கி சார்கதா, அதாவது இதனுடைய நோக்கம் என்ன, அவங்க என்ன இன்ஃபர்மேஷன் சொல்ல வராங்க, இந்த டைட்டிலினுடைய அர்த்தம் என்ன. இஸ் கஹானிக்கே மாத்தியம் சே லேக்கக் ने यह संदेश दिया है कि, இந்த கதையின் மூலமா ரைட்டர் நமக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ கொடுக்கறாங்க. என்ன அப்படின்னா கர் கி சாந்தி பனாயே ரக்னே கா காம், அப்ப இந்த வீட்டினுடைய அமைதியை உருவாக்குறதுல கான வேலைய ஸ்திரீக்கே ஹாத் மேம் ஹி ஹை, ஒரு பெண்களுடைய கையில் தான் இருக்கு. ஸ்திரீ சாஹே தோ கர் கோ பனா சக்தி ஹை, சோ ஸ்திரீ சாஹேனா ஒரு பெண் நினைச்சா घर को बना सकती है, ஒரு வீட்டை உருவாக்க முடியும், யா இல்லனா बिगाड़ भी सकती है, அதை அழிக்கவும் முடியும். एक अच्छे संस्कार युक्त परिवार की बेटी घर को सुंदर एवं आरामदायक बनाती है. அப்போ ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்த பெண், அதுதான் சங்ஸ்கார் யுக்த் அப்படின்னா ஒரு கல்ச்சுரல் ரொம்ப பண்பாடு உள்ள அந்த ஒரு பெண், பண்பாடு நிறைந்த இந்த பரிவார்க்கி பேட்டி, அந்த பண்பாடு நிறைந்த அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண் கர்க்கு ஒரு குடும்பத்தை சுந்தர் இவங்க ரொம்ப அழகா மாத்த முடியும். அது மட்டும் இல்லாம ஆராம்தாயக் பனாத்திக, ரொம்ப கம்ஃபர்டபுளா மாத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கஹானிகா சம்பூர்ண ஃபல், அப்போ அந்த கதையினுடைய முழு பலனுமே ஆனந்தி பர்ஹி படுத்தாக, ஆனந்தியை பொறுத்துதான் இருக்கு. ஆனந்தி एक बड़े घर की बेटी है, சோ ஆனந்தி ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்த பெண். சோ அதனால என்ன இந்த கதைக்கு பேரு படே கர் கி பேட்டி, ஷீர்ஷக் சார்த்தக் और சமீச்சீன் है. சோ அதனாலதான் இந்த படே கர் கி பேட்டின்ற அந்த டைட்டில் வந்து கரெக்டான மீனிங்காவும் இருக்கு, அது அப்ராப்ரியேட்டாவும் இருக்கு, அது சூட்டபிளாவும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, சோ இதுதான் இந்த கதையினுடைய ஃபுல் எக்ஸ்பிளனேஷன். சோ இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிப்பனி ஆல்சோ கொடுப்பாங்க. ஓகேவா,
ஸோ ஒரு கேரக்டர்ஸையும் டிப்பனியா கொடுப்பாங்க. இல்ல ஆனந்தி, ஸோ ஆனந்தின்ற ஒரு தனி கேரக்டர்ஸா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்ரீகண்ட், அதாவது மெயின் கேரக்டர்ஸ். நெக்ஸ்ட் லால் பிஹாரி, இவங்க 3 பேரை பத்தியும் டிப்பனி வந்து கொடுத்துருக்காங்க. இது நீங்க அந்த லெசன்ல படிச்சதே கூட நீங்க வந்து எக்ஸாம்ல எழுதலாம். ஓகேவா? ஸோ இதுல ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பிளனேஷன் பாத்துரும். ஆனந்தியை பத்தி ஒரு 4 லைன் கொடுத்துருக்கான். பட் எக்ஸாம்ல வந்து இந்த 4 லைன் எழுதுனீங்களா மார்க்ஸ் கிடைக்காது. ஸோ அதனால அடிஷனல் லைன்ஸ் கொஞ்சம் வந்து இந்த கதையில படிச்சதே கூட நீங்க அப்படியே எழுதலாம். டிப்பனி பாத்தீங்கன்னா ஆனந்தி கஹானி में ஆனந்தி की प्रमुख भूमिका है. ஸோ இந்த கதையில ஆனந்திக்குன்னு ஒரு மெயின் இன்ட்ரோடக்ஷனே கொடுத்திருக்காங்க. யஹ் பூபர் சிங் கி பேட்டி है. இவங்க யாருடைய பெண்ணுன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. இது ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன். பூபர் சிங் கி பேட்டி है. சுந்தர் और குணவதி है. ரொம்ப அழகா இருப்பாங்க, ரொம்ப நல்ல குணமுள்ள பெண்ணாவும் இருக்காங்க. அமீர் घराने में पली और बड़ी हुई है. ஸோ இது அமீர் கரானே பள்ளி ஒரு படி ஹுயின்னு என்னன்னா, இவங்க ஒரு மிகப்பெரிய பணக்கார குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவங்கன்னு சொல்றாங்க. லேக்கின் ஆனா விவாஹுக்கே பாத், மேரேஜ் ஆன பிறகு காவ் மேம் அந்த வில்லேஜ்ல ஸ்ரீகண்ட் கே சாதாரண கர்மே ரஹத்தி ஹே. அத ஸ்ரீகண்டனுடைய ஒரு சாதாரண ஃபேமிலியில அவங்க, அப்படிப்பட்ட சாதாரண ஃபேமிலிலுமே அவங்க வந்து வாழ ஆரம்பிச்சாங்க. அவர் உசிக்கே அணுக்குள், அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அப்பனே கோ டால் பீட் லேத்தி ஹே. சோ தன்னுடைய திறமைய வந்து மீன்ஸ் என்னன்னா தன்னுடைய அந்த ஃபேமிலி ரன் பண்றக்கூடிய திறமையை வந்து அங்க காமிக்கிறாங்க. அதாவது அந்த குடும்பத்திலும் தன்னால வாழ முடியும், பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் இந்த சாதாரண குடும்பத்திலையும் தன்னுடைய வாழ்க்கையை வாழ முடியும்ன்றத காமிக்கிறாங்க. கோயி ஷிகாயத் கா மௌகா நஹி தேத்தி. அது மட்டும் இல்லாம யாரும் தன்னை கம்ப்ளைண்ட் பண்றதுக்கான வாய்ப்பு அவங்க கொடுக்கல ஆனந்தி. உஸ்கே அவர் தேவர்கே பீச், ஒரு நாள் அவங்களுக்கும் அவங்களுடைய ஹஸ்பண்டுடைய தம்பி இருக்காங்களே அவங்களுக்கு இடையில நடந்த மண்வேதுக்கா, அதாவது ஒரு மன வேறுபாடு, ஒரு சின்ன பிரச்சனைனால சமாதான் பி சக்தி ஹை, சமாதான் பி கர்த்தி ஹை. ஸோ சமாதானம் பண்ணி அதை சால்வும் பண்றாங்க. ஆனந்திக்கோ ஹம் ஆதர்ஷ ஸ்திரீ பாத்திரக்கே ரூப் மேம் தேக்தே ஹை. ஸோ அதனால ஆனந்தி வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் நல்ல சிறந்த ஒரு பெண் கேரக்டரா நம்ம இங்க வந்து நமக்கு தெரியுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்ரீகண்ட் பத்தி கொடுத்திருக்காங்க. ஸ்ரீகண்ட் गांव के जमींदार बेनी माधव सिंह के वरिष्ठ पुत्र है. சோ ஸ்ரீகண்ட் இந்த வில்லேஜ்ல இருக்கக்கூடிய ஜமீன்தாரான பேனி மாதவ் இருக்காரு, அவருடைய ஒரு ஃபர்ஸ்ட் சன், அதுதான் வரிஷ்ட புத்திர அப்படின்னா ஃபர்ஸ்ட் சன். உன்கா விவாஹ், சோ அந்த ஸ்ரீகண்டனுடைய மேரேஜ் அமீர் கர்கி புத்ரி, ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்த பெண்ணான ஆனந்தி சே ஹோதாக. சோ ஆனந்தியோட நடந்து வே படை லிக்கே நௌஜ்வான் ஹே. அவங்க வந்து ஒரு நல்ல படிக்க எழுத தெரிந்த ஒரு இளைஞன், அதாவது எஜுகேட்டட் அப்படின்னு சொல்றாங்க. வஹ் ஏக் ஆதர்ஷ் பதி ஹை. சோ அது மட்டும் இல்லாம ஒரு சிறந்த கணவனாவும் இருக்கான். பத்னி கோ சதா குஷ் ரக்னே கா பிரயாஸ் கர்த்தா ஹை. அது மட்டும் இல்லாம தன்னுடைய மனைவி எப்பவுமே சந்தோஷமா வச்சிருக்கணும் அப்படின்றதுல எப்பவுமே கான்சியஸா இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. பத்னி கா நிராதர் உஸ்ஸே சஹா நஹி சாத்தா. ஆனா தன்னுடைய மனைவியை யாராவது டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணா அதை அவனால சகிச்சுக்க முடியாது. அதுதான் சஹா மீன்ஸ் சகிச்சுக்கிறது, டாலரேட். சஹா நஹி சாத்தான அவனோட டாலரேட் பண்ணிக்க முடியாது. சாத் ஹி, அது மட்டும் இல்லாம உஸ்கே மன்மே பாயிக்கே பிரதி, அவருடைய மனசுல, அதான் ஸ்ரீகண்டனுடைய மனசுல தன்னோட தம்பியை பொறுத்த வரைக்கும் வாத்சல்ய, ரொம்ப அன்பாவும் இருப்பாங்க. ஏவங்க அது மட்டும் இல்லாம பிதாக்கே பிரதி, தன் அப்பா கிட்டையும் ஆதர் பீக, ரொம்ப மரியாதை வச்சிருக்காரு. அங்கிரேசி படா லிக்கா ஹோனே பர்வி, அவன் என்னதான் இங்கிலீஷ்ல படித்திருந்தாலும் படிக்க தெரிஞ்சாலுமே பாரதிய சம்ஸ்கிருதிக்கும் மாண்டாக, இந்தியன் கல்ச்சரை வந்து ஃபாலோ பண்றவன். உஸ்கா சித்ரன், சோ அதனால அவனுடைய கேரக்டர் அத்தியந்த சுந்தர் டங்ஸே ஹுவாக, ரொம்ப சிறந்த முறையில, ரொம்ப அழகான முறையில வந்து இதுல கொடுத்திருக்காங்க. ஏக் ஆதர்ஷ் புத்திர, அதாவது ஒரு சிறந்த மகனாகவும், ஆதர்ஷ பத்தி ஒரு நல்ல ஹஸ்பண்டாகவும், ஏவங் ஆதர்ஷ பாயிக்கு ரூபமே ஒரு நல்ல அண்ணனாகவும் உஸ்கா சித்ரன் ஹுவாக, இதுல அவங்கள எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்களாம். யாருன்னா ஸ்ரீகண்ட். நெக்ஸ்ட் லால் பிஹாரி, அதாவது ஸ்ரீகண்டனுடைய தம்பியை பத்தி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்க. ஸ்ரீகண்ட் கா அனுஜ் லால் பிஹாரி ஹை. இப்ப ஸ்ரீகண்டனுடைய அனுஜ்னு ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், பிரதர் இல்லையா? சோ அவருடைய பிரதர் வந்து லால் பிஹாரி. ஹிருஷ்ட புஷ்ட அவ் சுந்தர் லட்காக, ரொம்ப ஆரோக்கியமான, நல்ல ஹெல்த்தியான, ரொம்ப அழகான ஒரு தம்பி அவன். அதுதான் லட்கான ஒரு ஹியூமன், அதாவது ஒரு
மேன் அப்படின்னு சொல்றாங்க. குஷ் மிசாப் கா யுவக் ஹை, அது மட்டும் இல்லாம எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு இளைஞன். ஏக் தின் ஏக் சாதாரண சி பாத் பர் குஸ்ஸா ஹோக்கர், ஒரு நாள் ஒரு சாதாரண விஷயத்தினால கோவப்பட்டு அப்பனே பாபி சே, தன்னுடைய அண்ணிய ஜக்கடா மோல் லேத்தாக, அந்த உட்டன் செப்பலால தூக்கி அடிச்சிடுறான். உஸ்கே பதி கட்டு சப்தோं का உஸ்கே பிரதி மீன்ஸ் என்னன்னா அவங்க மேல, அதாவது அவங்கள கட்டு சப்தோं का பிரயோக் करता है, சோ அவங்கள கடுமையான வார்த்தைகளை யூஸ் பண்ணி பேசிடுறான். சப் ஸ்ரீகண்ட் கஹத்தா ஹைகே, அப்ப ஸ்ரீகண்ட் அதாவது அவனுடைய அண்ணன் சொல்றான், வஹ் அப்னே பாயி கா மோஹ் பி தேக்னா நஹி சாஹதா, அவன் தன்னுடைய தம்பியினுடைய முகத்தை பார்க்க விரும்பல அப்படின்னு சொல்லும் பொழுது லால் பிஹாரி துரந்த் கர் சோட்டுக்கர் பாஹர் ஜானே லக்தா ஹை, அப்ப லால் பிஹாரியும் ரொம்ப வருத்தப்பட்டு இம்மீடியட்டா அந்த வீட்டை விட்டு வெளியே போக முடிவு பண்ணிடுறான். ஆனா ஃபைனலா பாபிக்கு பாத் மான்க, தன்னுடைய அண்ணிக்கு ரெக்வஸ்ட் பண்ணதுனால அவங்க சொல்றதை கேட்டு அப்பனே பாயிக்கா கலே லகா லேத்தாக, தன்னுடைய அண்ணனுடைய கழுத்தை வந்து கட்டி பிடிச்சுக்கிறான். प्रेमचंद ने लाल बिहारी को एक अच्छे युवक के रूप में चित्रित किया है. சோ பிரேம்சந்த் இந்த ரைட்டர் வந்து இந்த கதையில லால் பிஹாரிய ஒரு நல்ல இளைஞனா நமக்கு சித்தரித்து காமிக்கிறாங்க. அதாவது தன்னுடைய அண்ணன் அண்ணிய எந்த அளவுக்கு அவன் மதிக்கிறான் அப்படின்னு ஒரு நல்ல இளைஞனாவும் இங்க அவனை வந்து நமக்கு காமிக்கிறாங்கன்னு சொல்றாங்க.